வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, பிஃபார்முக்கு நெக்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எப்போ வரும், அடுத்து 7th செம் ரிசல்ட் எப்போ நமக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சில நண்பர்கள். அதுக்கு ஒரு விளக்கம் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா 8th செம்முக்கு December 26th, மற்ற ஆர்ட்ஸ் செம் அண்ட் ஈவென்ட் செம்முக்கு வந்து January 1st வீக் அண்டு 2nd வீக் இல்லை மிடில் ஆஃப் த 2nd வீக்கில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சுது. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 3.5 and 4 months கழிச்சுன்னு பார்க்கும்போது May 2nd வீக்லேயோ இல்லை ஏப்ரல் எண்ட்லேயோ வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம யூனிவர்சிட்டிலேருந்து எப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருதோ அதுலேருந்து 1 month கழிச்சு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதோட 7th செமஸ்டர் ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நண்பர்கள். அதாவது இப்போ 8th செம் ரிசல்ட் நமக்கு ஒரு 2 daysக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சுது. மேக்ஸிமம் 7th செமஸ்டர் வந்து இது இந்த டைமில் வர வாய்ப்பு இருக்குது, நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா யூஸ்வலாக ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ப்ராக்டிக்கல் முடிஞ்ச உடனே ஒரு 2 weeks 3 weeks ரிசல்ட் வந்துடும். மறுபடியும் 2 month முடிஞ்சது எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆகி 7th செம்மை பொறுத்த மட்டும் ஒரு 1.5 monthsக்கு மேலே முடிஞ்சுது. ஸோ அதனால் நம்ம எதிர்பார்க்கலாம் வித்தின் எ வீக் ஆர் வித்தின் 10 daysக்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம யூனிவர்சிட்டி தரப்பில் நமக்கு அப்டேட் கிடைக்க நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.